கடப்பாறை மும்பை இந்தியன்ஸ் அவங்கள பார்த்தா ஒரு காலத்தில் பயம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் இப்போது பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா. இந்த கடப்பாறை ஜோக்ஸ் எல்லாம் இப்போ அதிகமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா 4 தோல்விகள் அடுத்தடுத்து 4 தோல்விகள். இப்போது 5வது தோல்விக்காக கடப்பாறை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அந்த ஜோக்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ், அகமதாபாத். மும்பை இந்தியன்ஸில் இருக்கக்கூடிய சில பிளேயர்ஸ் அகமதாபாத் சுத்தமாக செட்டே ஆகாது. இந்த அகமதாபாத்தில் இருந்து அவங்களுக்கு அந்த ரிடெம்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுமா? ஜிடிக்கும் எம்ஐக்கும் ஆகாது, எம்ஐக்கும் அகமதாபாத்துக்கும் ஆகாது. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜிடிக்கு ஒரு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்க போகுது? ரோஹித் சர்மா வருவாரா? அவர் வந்தாலும் வரலனாலும் டீம் எப்படி இருக்க போகுது, வந்தால் எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் கீழே பவுலிங்கில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க இப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பால்டன்ஸ் இருப்பீங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஃபேன்ஸ் இருப்பீங்க. பட் பால்டன்ஸில் ரோஹித்துக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க? அப்படி பால்டன்ஸ் ஜெயிப்பாங்க, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ ஹார்ட்டை போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பிரின்ஸோட ஃபேன்ஸ், நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், குஜராத் தமிழர்கள் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பிளாக் கலர் ஹார்ட் இருக்கும், பிளாக் கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 அகமதாபாத்தில் நடக்க போகிற குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவினில். இப்போது மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மும்பை இந்தியன்ஸ்க்காகவோ இல்லாமல் ஒரு டீம், நீங்கள் கிரிக்கெட் விளாட்றீங்களா அதை பாருங்கள். இந்த மாதிரியான நிலமையில் உங்கள் டீம் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் தோற்றுருப்பீங்க, இல்லைனா ஒரு 2 மேட்ச் தோற்றுருப்பீங்க, அடுத்த மேட்சஸ்லாம் ஜெயிச்சா மட்டும் தான் பிளே ஆஃப்ஸுக்குள்ளே அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் டீமோ மும்பை இந்தியன்ஸ் டீமோ இப்போ என்ன பிரச்சனையில் இருப்பாங்கன்னா, தோல்வி அவங்களுக்கு வந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஒரு வியாதி மாதிரி, தொத்து நோய் அப்படிவாங்கள்ல, அது வந்துச்சுன்னா இது எல்லாமே வந்துடும். எப்படின்னா உடம்பு சரியில்லாமல் வந்துச்சுன்னா சளி பிடிச்சிரும், தலைவலி வந்துடும், இருமல் வந்துடும், இதெல்லாமே வருதுல, உடம்பு வலி வரும். அது மாதிரி தான் இது எல்லாமே. எக்ஸிக்யூஷன் பிரச்சனையாகுது, ப்ராக்டிக்கலாக பிரச்சனையாக இருக்குது, சைக்கலாஜிக்கலாக இப்போ ஒரு மாதிரி ரொம்ப பேடாக இருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலி மென்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டீம் எப்படி இப்போ பவுன்ஸ் பேக் ஆகி வர போகிறாங்க? ரிடம்ஷன் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த ஜிடிக்கு அகேன்ஸ்டாக அகமதாபாத்தில் ஆரம்பிக்க போமா அப்படிங்கிறது தான் பார்க்க வரோம். பட் இந்த ரிடம்ஷன் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் இல்லை, இந்த 10 டீம்ஸ் வந்ததுக்கப்புறமா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆர்சிபி ஒரு தடவை பண்ணி காமிச்சாங்க, 2024 பண்ணி காமிச்சாங்க, வருஷலாக மேட்சஸ் வின் பண்ணி அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் மேட்சஸ்களில் வந்து வேணால் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத தவிர, பட் டோர்னமெண்ட்டில் அது நடக்க மாட்டேங்குது. அப்போ பண்ணாங்க கடப்பாறை மும்பை இந்தியன்ஸ், அதனால தான் அவங்களை கடப்பாறை மும்பை இந்தியன்ஸ் கம்பேக்கில் நாங்கள் கிங்கடா அப்படின்னு இப்பவும் ஃபேன்ஸ் சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ இப்போ அதை நிகழ்த்தி காட்ட முடியுமா அப்படின்னா, நான் சொல்கிறேன், இங்கே பிரச்சனை இருக்குது. அதாவது இங்கேருந்து வரல இந்த எக்ஸிக்யூஷனில் பிரச்சனை, எக்ஸிக்யூஷன் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறதுல திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அடித்து அவங்கள படுக்க வைக்குது. ஸோ இப்போது இது எழுந்து வரத்துக்கான ஒரு மேட்சாக இருக்குமா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், ப்ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். எனக்கு இருக்கானந்தா ப்ரிவ்யூவில் இன்ட்ரோவே கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயம் பேசுனது இல்லைங்க, அது எனக்கு நீடுன்னு எனக்கு தோணுச்சு, இந்த இடத்துல அதை பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்கள் மனசில் எம்ஐ வந்து எப்படியா இருப்பாங்க, ஒன்றும் இல்லாத டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. கம்பேக் கொடுப்பாங்கன்னா ஃபேன்ஸுக்கே 50-50 தான் யோசிப்பாங்க. 5வது தோல்வி உறுதி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த ஹெட் டு ஹெட் ஜிடி கூட பார்ப்பாங்க. 8ல் 5 வந்து ஜிடி வின் பண்ணியிருப்பாங்க, 3 எம்ஐ வின் பண்ணியிருப்பாங்க. அகமதாபாத்தில் பிளேயர்ஸோட ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க, சக்ஸஸ் தாண்டி ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க, இந்த சீசனில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எம்ஐ பின்னாடி தான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். சரி, ஓகே, நம்ம பேசுவோமா? கண்டிப்பாக இது வந்து எம்ஐ வந்து ஜிடி கூடயோ இல்லை அகமதாபாத்தில் ஆடுறதை பற்றியும் கொஞ்சம் யோசிக்க செய்வாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய நல்ல விஷயம் பரிமாறிக்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ஜிடிலேருந்து ட்ரேட் ஆகி வந்தார், ருத்தர்ஃபோர்ட் ஜிடிலேருந்து ட்ரேட் ஆகி வந்தார். அதுக்கப்புறம் ஜிடி வந்து 2024 ஐபிஎல் குவாலிஃபயர்ஸ் 2ல் மும்பை இந்தியன்ஸை வெளில அனுப்பிட்டு தானே, இல்லை 2024 2023 தானே, அப்போ தானே மும்பை இந்தியன்ஸை வந்து ஜிடி அடிச்சுட்டு வெளில அனுப்பிட்டு அவங்க போனாங்க. ஆமாம், அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் போன சீசனில் ஜிடி பிளே ஆஃப்ஸுக்கு வந்தாங்க, எம்ஐ கிட்ட அடி வாங்கிட்டு வெளியில் போனாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாறி அடிப்பாங்க. பட் ஹர்திக் பாண்டியா ஜிடிலேருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து இங்கே வந்து விளையாடும் போது இங்கே ஃபெயிலியர் ஆகும்போதோ இல்லை உனக்கு தெரியும் திருமண கிளற தேவையில்லை. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் நிறையாவுக்கும் இவங்க 2 டீமுக்கும் இவங்களுக்கும் நிறையவே இருந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, இப்போது மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவல், ரோஹித் சர்மா என்ன தான் ஆட முடியல அப்படின்னாலும் டீம் கூட ட்ராவல் பண்ணுறாரு, டக் அவுட்டில் அவரை பார்க்க முடியுது, உட்காந்துருக்கிறாரு.
ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். ஏன்னா ஆடியே அவர் வந்து ஜெயிச்சிடுவாங்களா, அதாவது யார் வந்தாலும் ஜெயிக்கணுங்க. இப்போ எம்ஐ பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் ஜெயிச்சு கொடுக்கணும், ஜெயிக்கணும். இப்போது ரோஹித் சர்மா ஒரு உள்ள வராருன்னா டைரெக்டாக ரயன் ரெக்கில்டனோட சட்டையை தான் பிடிச்சி உட்கார வைப்பாங்க. ரயன் ரெக்கில்டன் அவுட் அப்படின்னா அப்போது கீழே ஒரு சேஞ்சு நான் அவனை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா சாண்ட்னரா, ட்ரெண்ட் போல்ட்டா, கார்பின் போஷ் கூட இல்லை, எனக்கு என்னமோ சாண்ட்னரை எடுத்துகிட்டு வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இங்கே அகமதாபாத்தில் எவ்வளோ ஹேண்டியாக இருக்க போகிறாரு எனக்கு தெரியல. அவர் விட்டு போடுவார். இப்போது ஒருவேளை பிளாக் சாயிலு இல்லை மிக்ஸ்டு சாயிலு செகண்ட் இன்னிங்ஸில் ஒருவேளை சாண்ட்னர் பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா மேபி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சாண்ட்னர் உள்ளே வச்சுட்டு கீழே எதுவும் கலைக்க வேணாம், சாண்ட்னர் உள்ள மேலே ரோஹித் சர்மா உள்ள அப்படிங்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். இப்போது மயங்க் ராவத்துக்கு பதிலாக அஸ்வானி குமாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, இந்த ஒரு கேள்வி ரெக்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு 3 சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் மும்பை இந்தியன்ஸ் பாருங்கள், அவங்கள பிளேயிங் லெவல் செட் பண்ணுறதுக்குள்ளே இந்த டோர்னமெண்ட்டே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டீம், அதாவது ஒரு நல்ல டீம்னா அவங்க பிளேயிங் லெவலில் பிரச்சனை இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போகிறது தான் நல்ல ஒரு டீமு. ஆனால் இங்கே செட் ஆக மாட்டேங்குது மும்பை இந்தியன்ஸுக்கு. பாருங்கள், மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நியூ பால் பேர் யாருன்னு தெரியல, பவுலரிங் பேர் யாருன்னு தெரியலங்கிற அளவுக்கு எம்ஐயோட பிரச்சனைகள் இப்போ தலை தூக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் தான் ரோஹித் உள்ளே வருவார், அதுக்கப்புறம் சாண்டரை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அஸ்வானி குமார் மேபி மயங்க் ராவத்துக்கு பதிலாக மேபி வைப்பாங்களோ எனக்கு தோணுது. பட் ஆனால் 2 சேஞ்சஸ் கன்ஃபார்ம் நடக்க போகுது, அது டவுட்டே கிடையாது. ஜிடி சைட்லேருந்து அவங்க வின்னிங் காம்பினேஷனை கலைக்க வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்களா, இல்லைனா அப்பா கொஞ்சம் அவேராக இருந்து பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோமா, அதாவது இப்போ ஷாருக் கானோ இல்லை டெவோத்தியாவோ யாராவது ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு மானவ் சூத்திர உள்ளே கொண்டு வரதுலாமோ யோசிப்பாங்களா அப்படிங்கிறதையும் மைண்டில் யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, அங்கே பக்கத்தில் இப்போதைக்கு சேஞ்சஸ் வேணாம், அவங்க வந்து போவோம் வின்னிங் காம்பினேஷனோடவே போகும் அப்படிங்கிற மாதிரி போனாலும் வாய்ப்புகள் எனக்கு தெரியல. ஹர்ஷத் கான் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார், அவருக்கும் ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அப்படி கை வைக்கணும் அப்படின்னா ஷாருக்கானோட பிளேஸோ இல்லை டெவோத்தியாவோட பிளேஸ் தான் கை வைக்கணும். ஆனால் என்ன, டெவோத்தியா கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஷாருக்கான்லேயும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஹர்ஷத் கான் இந்த ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி டெவோத்தியா விடுங்கப்பா அடிக்கிறீங்களா. ஓகே, ஜிடி அவங்க பிளேயிங் லெவனில் ரொம்ப பெருசாக சிரமப்பட்டுக்க மாட்டாங்க, அவங்க பிளேயிங் லெவன் சிம்பிளாக வச்சுப்பாங்க, அதுதான் பண்ணுவாங்க. அப்புறம் வருவோமா, இது வந்து ஒரு குட்டி சிஎஸ்கேன்னு இப்போ இல்லை முன்னாடி சொன்னது. ஏன்னா அப்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் சிஎஸ்கேவோட வழியில் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ நாங்கள் அதுதான் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே, இது எம்ஐ வர்சஸ் குட்டி சிஎஸ்கே அப்படின்னு நம்ம நம்ம தாராளமாக சொல்லலாம். இப்போ நான் சைக்கலாஜிக்கலாக பேசினேன், டெக்னிக்கலாக பேசினேன். மும்பை இந்தியன்ஸ் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பொதுவாக இந்த மேட்ச்சில் இல்லாமல் த்ரூ அவுட்டாகவே வெரி ஃபஸ்ட் பால், இந்த டெஸ்ட் பண்ணுற பால் கிடையாது, வார்ம் அப் பால்லாம் கிடையாது. இப்போ டெஸ்ட் பண்ணுற பால் போட்டால் எந்த டீம் தான் பாருங்களேன், முன்ன டெஸ்ட் பண்ணுற மாதிரியான பால்ஸ் வந்து போடுவாங்க, அதை வந்து நிறைய பேட்டர்ஸ் அடிக்கிறதுங்கிறதாண்டி இப்போ நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெஸ்ட் பண்ணுற பால், குத்தி போடுற பால்லாம் இல்லை, எவ்வளோக்கு யார்க்கர்ஸ் போட முடியுமோ, எவ்வளோக்கு அவுட் சைட் ஆஃப் யார்க்கர்ஸ் அதெல்லாம் நெயில் பண்ண முடியுமோ, யார்க்கர்ஸ் நெயில் பண்ண முடியுமோ, அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் நெயில் பண்ண முடியுமோ, அதெல்லாம் நெயில் பண்ணால் மட்டும்தான், அதை வச்சு ஏதாவது மிக்ஸ்அப் பண்ணால் மட்டும்தான். இப்போ ஸ்டெம்பு போல்டு குச்சி தெரிக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒருவேளை மிஸ் ஹிட் ஆகி அவுட் ஆகிறது தான் இப்போ அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கவனித்து பாருங்களேன், டீப்லங்கிறத தாண்டி சுத்த போய் உள்ளுக்குள்ளேயே கொடை கிளப்பி அவுட் ஆவாங்க. இதுதான் மும்பை இந்தியன்ஸ் வெரி ஃபஸ்ட் பால்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும், பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. இந்த பதுங்குற வேலையே இருக்கக்கூடாது. எக்ஸிக்யூஷனை வந்து ஃபஸ்ட்டு 2 பால்லே ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் பண்ண பார்க்கணுமே தவிர, எனக்கு பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணாங்கனாலே செத்துடுறாங்க, புதைச்சிட்றாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப டைட்டாக வச்சுக்கணும். என்ன சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டேக் டீம் போட்டு போடணும், டாக்டிக்கலாக போடணுங்கிறதே டேக் டீம் போட்டு போகணும். அதெல்லாமே நிறைய இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. ஃபீல்டிங் போன மேட்ச்சில் ரொம்ப படு மோசமாக இருந்தது, மொத்த பாடி லாங்குவேஜே தொங்கி அப்பா இந்த மேட்ச் எங்களுக்கு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு பதில் அப்படிங்கிறது கிடைக்கும். 3 டிபார்ட்மெண்ட்டுமே, பேட்டிங்கோ பவுலிங்கோ ஃபீல்டிங்கோ சரி. இப்போது நான் சொல்கிறேன்ல, இப்போ ரோஹித் சர்மா அகமதாபாத் எனக்கு பெருசாக கதை கிடையாது. ஆனால் ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் ஜிடி அகமதாபாத் இங்கே தான் அசிங்கப்பட்டார் அவர், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அகமதாபாத்தில் நல்ல கதையும் இருக்குது, மோசமான கதையும் இருக்குது. நீங்கள் வேர்ல்டு கப் ஃபைனல் 2 வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் அவர் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலில் கப் வின் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க கேப்டனாக. அப்புறம் இங்கே தான் டெபியூ ஆகியிருந்திருப்பார் டெஸ்ட்லேயும் T20லையும். ஃபஸ்ட்டு மேட்ச் 50 ஐம் நாட் ராங் 50. அப்படியே இங்கே அகமதாபாத் எவ்வளோ சூட்டபுளான ஒரு கிரவுண்டு சூரியகுமார் யாதவுக்குன்னு யோசிக்கும் போது டவுட்டு தான். திலக் வர்மாவே ஒரு லோவில் தான் இருந்துக்கிட்டு இருப்பார். இந்த லோவில் இருக்கக்கூடிய திலக் வர்மா
இங்கே எவ்வளோ சிக்ஸஸ் அடிக்க போகிறாருங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்குது. அமன் தீரோ அப்படி தான் ருத்ரஃபோர்டு ஜிடியில் ஆடி இருக்காரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு மாதிரி டிகாக்கும் அகமதாபாத் எனக்கு பெருசாக ஸ்டோரி தெரில. பட் அந்த பக்கத்தில் நீங்கள் ஜிடி பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய் சுதர்ஷன் எம்ஐனா நல்லா விளையாடுவார். ஆனால் இந்த சீசன் அவருக்கு சரியாக வரலை. பட் கில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்ச் கேப் ஒரு தடவை ஹோல்டு பண்ணார். இப்போ ஆரஞ்ச் கேப் அவர்கிட்ட போயிடுச்சு. ஆனால் இந்த ஆரஞ்ச் கேப் பர்பிள் கேப் இந்த பக்கம் தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. இப்போ பிரசித் கிருஷ்ணா ஒரு பக்கம் பர்பிள் கேப் அந்த ரேஸில் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போது இந்த பிளேயிங்கில் நாங்கள் சேஞ்சஸ் பற்றி பேசினால, ஆனால் நான் இங்கே சொல்கிறேன், இந்த சாய் கிஷோர் இருக்கார்ல, எம்ஐக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே பண்ணுவார். ராஷித் கானும் எம்ஐக்கிட்ட நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. சிராஜை விட இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சாய் கிஷோர், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துருக்காங்க. அதே போல் ராஷித் கானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்டருக்கும் நல்லா போடுவார். திலக் வர்மா மேலே ரோஹித் சர்மாவுக்கும் நல்லா போட்டிருக்காரு, ரைட் ஹேண்டருக்கும். ஸோ இப்படிங்கும் போது ராஷித் கான், சாய் கிஷோர் கீயாக இருப்பாங்க. பட் சாய் கிஷோர் உள்ளே வராருன்னா இங்கே என்ன பிளேயிங் லெவலாம் சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறது ஒரு பக்கம். பட் ஜாஸ் பட்லர் வந்து மும்பைனாலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. T20 வேர்ல்டு கப்பில் ஒரு மாதிரி இருந்தார். அப்புறம் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஜிடிக்காக இப்போ 2-3 மேட்சாக நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ஃபார்முக்கு வந்தாச்சு. அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு, கில்லு ஒரு பக்கம் அடிக்கிறாரு. சாய் சுதர்ஷனை பேசி அடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த டீம் கண்டிப்பாக ஒரு 200+ அப்படிங்கிற ஸ்கோரை வைக்க முடியும். 200+ வச்சுட்டாங்கன்னா நிறுத்த முடியும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ பிரசித் கிருஷ்ணா நல்லா போட்டுருக்காரு. சிராஜும் ஒரு மாதிரி நல்ல ஆங்கிலிங் பால், பவர் பிளேயில் நிறைய டாட் பால்ஸ் வைக்கிறாரு. மிடில் ஓவர்ஸை இப்போ ராஷித்காக திரும்ப வந்துட்டார். விக்கெட்டும் எடுக்கிறாரு, டாட்ஸும் போடுறாரு, வந்துட்டார். காகிசோ ரபாடாவும் சரியாக போட்டுட்டு இருக்காரு. ஸோ மிடில் ஓவரில் பிரசித் கிருஷ்ணா, மேலே காகிசோ ரபாடா, சிராஜ். ஸோ இப்போ அவங்க பவுலிங் யூனிட் வந்து ஆஹா ஓஹோ டெட்லி அப்படின்னு பெருசாக பேசப்படுறதில்ல. ஆனால் அவங்க டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க அவங்க பவுலிங்கில். ஸோ இப்போ கடைசியாக ஒரு கேகேட்டை வின் பண்ணதுக்கான காரணம்லாம் பவுலிங் தான். இடையில போச்சு, ஆனால் ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராண்டியாகவும் இருந்துச்சு. பவுலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளானே சரியாக எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எம்ஐ ஆல்ரெடி லோவாக இருப்பாங்க. ஜிடி அகமதாபாத் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் லோவாக ஆகுவாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய பவுலிங் அது இன்னும் கொஞ்சம் அந்த லோனஸை பயன்படுத்தி அவங்க அதை வீக்னஸாக யூஸ் பண்ணி இங்கே விக்கெட் எடுக்கிறதுக்கும் இவங்ககிட்ட அந்த பவுலர்ஸ்கள் இருக்காங்க. இவங்ககிட்ட எக்ஸிக்யூஷன் நல்லா தான் இருக்குது, அவ்வளோ மோசமாலாம் கிடையாது. ரபடா அந்த லைன் லென்த்தில் வச்சுக்கிட்டே இருக்காரு, கை கொடுக்குது. அடித்து போட்டால் அடிக்கிறாங்க, ஆனால் இவர் போட்டால் அடிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் முகமது சிராஜுக்கும் அதே தான். முகமது சிராஜ் தாண்டி பிரசித் கிருஷ்ணா சொல்லவே தேவை. ரைட் ஹேண்டருக்கு ரவுண்ட் விக்கெட்லேருந்து வந்து ஆங்கிள் கிரியேட் பண்ணுறாரு, வெளில எடுத்துகிட்டு போகிறாரு. ஷார்ட் பால்ஸ் வந்து நல்லா இருக்குது எக்ஸிக்யூஷன்ஸ். ராஷித் கான் இப்போ கூகுளீஸை தாண்டி வெளியே எடுத்துகிட்டு போகிறதையும் பார்க்கவும் முடியுது. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடியோட பலமே இப்போ பேட்டிங்கை தாண்டி ஒரு மாதிரி பவுலிங் வந்தாச்சு. இப்போ பேட்டிங்கில் ஒரு சாய் சுதர்ஷன் மேலே முடிச்சு இந்த நல்ல ஸ்டார்ட் கிடைக்கிறத இவங்க பண்ணாங்கன்னா, ஐ மீன் ஜாஸ் பட்லர் மேலே இருக்கக்கூடிய கில்லுலாம் சரி, இவங்க 3 பேர் அடிக்கலை அப்படின்னா கீழே இருக்கிறவங்கள வாஷிங்டன் சுந்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்போ ஆடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே கிளாஸின் அடிச்சிட்டாரு. அவர் இங்கே ஃபிலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் புளிப்பு காட்டிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் அடித்தாலும் ஸோ ஜிடியை அசைச்சிக்க முடியாதான், அதில் டவுட்டே கிடையாது. பட் இந்த பக்கத்தில் நீங்கள் எம்ஐயில் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பும்ரா 4-5 மேட்சாக விக்கெட்டே எடுக்கல, விக்கெட்லெஸ்ஸாக பும்ரா இருந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பும்ராவுக்கு அந்த உடம்பு நல்லா தான் இருக்குதா? 2 விஷயங்க. ஒன்று, ஒரு கிரிக்கெட்டர்னா இன்ஜுரி அதாவது இன்ஜுரியினால் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்காக இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பும்ராவுக்கு இப்போ இன்ஜுரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போடுறாரோங்கிறது எனக்கு தோணுது. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போடுறதுலே எப்படின்னா ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டார்னா, ஸோ அப்போ அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி எப்போ போடுவாருன்னு தெரில, இந்த மேட்ச்சில் போடுவாருன்னு தெரில. இப்போ அவர் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் போல்ட் இல்லை தீபக் சகர் உள்ளே எடுத்து வந்தாலும் இப்போ ஷதுல் தாக்கூர் இது நல்ல சூட்டபிளான ஒரு விக்கெட்டு அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நின்று வர விக்கெட் அப்படின்னா சாண்டன் வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பும்ரா சீட் கோட் அப்படிங்கிறத தாண்டி பும்ரா விக்கெட் எடுங்க ப்ரோ கோட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போது இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த விக்கெட் டேக்கராக, கேம் சேஞ்சராக, மொமெண்டம் மாற்றி எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடுறத ஒரு மாதிரி அண்டர் 14 பிளேயர்லாம் கிடையாது. அவர் இப்போ ஆடுறதுக்கு சிரமப்படுறாங்க, ஆனால் விக்கெட் அவர்கிட்ட வரமாட்டேங்குது. இந்த ஸ்விங் இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒரு பால் ஓகே, திரும்ப ஒரு 3 பாலில் தான் தெரிஞ்சுப்பாங்க. இந்த விக்கெட்டில் வந்து மொசைக்கு தர மாதிரி இருக்குங்கிறத வந்து ஒரு ட்ரெண்ட் போல்ட்டும் தீபக் சகரும் போடும்போது அவங்க மறந்துட்டு ஃபஸ்ட்டு பாலில் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அடுத்த பால்ல இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கெட்டில் வந்து போட்டால் அடி விடணும்னு சொல்லிட்டு ஸோ யார்கர்ஸை நெயில் பண்ணணும். அவுட் சைட் ஆஃப் பால்ஸ், அவுட் சைட் ஆஃப் யார்கர்ஸ், இன்கமிங் இன்ஸ்விங் இல்லைங்க, அதெல்லாமே ரொம்ப 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 ஈஸியான விஷயங்களா? அது மீன் இந்த விக்கெட்டில் எப்படி அது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பவுலர்ஸுகள் பக்கம் பெரிய ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் வந்து ஒரு 200 அடித்தாலும் திரும்ப பவுலருக்கு வந்து இந்த 200 கொடுக்குற அளவுக்கு இப்போ
பாருங்கள் எம்ஐயோட பவுலிங்கிறது பாருங்கள். இப்போ கம்பேரிட்டிவ்லி சொல்லுவேன் ஜிடியோட பவுலிங் நல்லா இருக்குது, அவங்க எக்ஸிக்யூஷனும் நல்லா இருக்குது. பட் எம்ஐ கிட்ட பேப்பரில் பெரிய நேம்ஸ் இருக்காங்க, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அந்த பக்கத்தில் பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எம்ஐயோட பர்ஃபார்மன்ஸ் 4 மேட்ச் பெருசாக கிடையாது, ஓகேங்களா. ஆனால் இன்னொரு பக்கம் ஜிடி வந்து ஒரு மாதிரி எல்எஸ்ஜி கேகேலாம் வின் பண்ணி ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பிச்சு ஒரு மாதிரி ரோடு கொடுத்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு வெறுத்து வாங்கி ஏன் பவுலர்ஸும் நல்லா போட்டுருவாங்க. ஆனால் ஜிடியும் என்ன பண்ணுவாங்க, பட் பவுண்டரி ரேஷியோங்கிறது இருக்குது. அந்த பக்கத்தில் 6 வரமாட்டேங்குது, ஆனால் இவங்க பவுண்டரிஸ் அடிக்கிறாங்க. இங்கே 6 வந்து இங்கே பவுண்டரிஸ் மட்டுமே அடிச்சுட்டு இருந்தாங்கனாலும் பார்ப்போம். ஜிடிக்கு தோல்வி கிடைக்குன்னு நினைக்கிறேன். எம்ஐ 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் ஜிடி 42% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். பும்ரா விக்கெட் எடுப்பாரா, ரோஹித் சர்மா உள்ள வருவாரா, சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிடம்ஷன் ஆரம்பிக்குமா, மும்பை இந்தியன்ஸ் ரிடம்ஷன் இங்கே நடக்குமா, இல்லை ஹேட்ரிக் விக்டரியா ஜிடி அடக்குவாங்களா, திரும்ப அடக்குவாங்களா மும்பை இந்தியன்ஸை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. எந்தெந்த டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிங்கிள்ஸை வந்து டபுளாகவும் டபுள்ஸை வந்து 3ஸாகவும் மாற்றுற கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பால்டன்ஸ் என்ன பால்டன்ஸ், எம்ஐ ஜெயிப்பாங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிரின்ஸ் கில்லு போன மேட்ச் அடித்தது பார்த்தீங்களா, அதை கன்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, பிரசித் எங்ககிட்ட இருக்காரு தெரியுமா, ராஷித் கான் எங்ககிட்ட இருக்காரு தெரியுமா அப்படின்லாம் ஒரு வேளை சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு 48% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பாப்பா என்ன சொல்லிட்டு அப்படி ஒரு வேளை ஜிடி ஜெயிப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் ஹார்ட்டை போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.